எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த டித்தா புயலின் மூலம் பல்வேறுபட்ட பாதிப்புகளை இலங்கை மக்கள், அதாவது 20 வீதமான நிலப்பரப்பு, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஏறத்தாழ 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர்களுக்கான தேசிய நிவாரண அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தினால் வந்து நிவாரணம் வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அதில் இருக்க இந்த படிவங்கள் தொடர்பான ஒரு புல் விளக்கம் நான் இங்கே கொடுக்கணும். இந்த படிவங்கள் வந்து சோசியல் மீடியா நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு வாய்ஸ் அடிப்படையில் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். என்று சொன்னால் இதை ஃபில் பண்ணுறது தொடர்பான விளக்கங்கள் கூட பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடுத்தர அல்லது வந்து சமூகத்தில் நார்மலாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறேன்னு சொல்லுவேன். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உழைச்சி சாப்பிட்ற கஷ்டப்படுற மலையக மக்கள், அதே மாதிரி வந்து ஏனைய பகுதியில் இருக்கிற வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் அதிகளவாக பாதிக்கின்றோம். ஸோ அவர்களுக்கான ஒரு உதவி நடவடிக்கையாக நான் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுமான இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக சொல்லப்பட்ட விடயத்தில் அந்த புயல் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த எந்த மாவட்டம் என்று நீங்கள் சொல்லணும். உதாரணமாக வவுனியா மாவட்டம் அல்லது வந்து மட்டக்களப்பு, கம்பகா, அதே மாதிரி வந்து நுவரெலியா, ஹண்டின்னு சொல்லி நீங்கள் மாவட்டத்தை முதலாவதாக அதில் ஃபில் பண்ணணும். அதுக்கு பிறகு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கான பிரதேச செயலாளர் பிரிவு, இந்த பிரதேச செயலாளர் பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ஃபில் பண்ணாட்டிக்கு கூட நீங்கள் உங்களோட கிராம சேவகர்கிட்ட போனீங்க, ஜிஎஸ்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஃபில் பண்ணி தருவார். அல்லது உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ், இது வந்து டிவிஷனல் செக்ரட்டரி ஆஃபீஸ். ஸோ அந்த டிஎஸ் ஆஃபீஸை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது அடுத்ததாக கிராம அலுவலக பிரிவு. அதை வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஜிஎஸ் டிவிஷன், இது வந்து உங்களோட குடும்ப கார்டில் பார்த்தீங்கன்னா அது விளக்கமாக இருக்கும், நீங்கள் அதை பதிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து வீட்டினுடைய தலைவருடைய பெயர், அப்பாவுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. வீட்டுக்கு அப்பா அவருடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். குடும்ப கார்டில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இது குடும்ப கார்டை வச்சு செஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய முகவரி, அதாவது அனர்த்தம் ஏற்பட்ட இடத்தின் முகவரி உங்களுக்கு நீங்கள் இங்கே போடணும். நீங்கள் தற்காலிக முகவரி போடக்கூடாது. எங்கே உங்களோட வீடு இருந்தது, இல்லை எங்கே அனர்த்தம் ஏற்படுதோ அதில் முகவரியை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய என்ஐசி அடையாள அட்டையை போட்டுக்கொள்ளுங்க. தொலைபேசி நம்பர், அதுவும் நான் நினைக்கிறேன் இது இவ்வளவும் நீங்கள் நம்மளாக பேசிக்காக ஃபில் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த 5வது இடத்துல சொல்லப்படுற இந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது. ஸோ அந்த அனர்த்தம் இடம்பெற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வகையான அனர்த்தம் உங்களுக்கு ஏற்பட்டது, வெள்ளமாக, நிலச்சரிவு அல்லது சூழலில் ஏற்பட்ட காற்று அல்லது ஏனைய விடயங்கள் நீங்கள் ஃபுல்லாக இங்கே விபரமாக இது சொல்லலாம். டிக் பண்ணிக்கொள்ள, இதில் வந்து டிக் பண்ணணும். நீங்கள் டிக் பண்ண வேண்டிய நடவடிக்கை மிக முக்கியமாக இருக்குது. இங்கே எழுத தேவையில்லை, நீங்கள் அதில் பாக்ஸில் டிக் பண்ணிக்கொள்ளலாம். 6வது இடமா இருக்கிறது பாருங்கள், வெள்ளம் எனில் அதில் மூழ்கியது. அதில் மூழ்கியதுன்னு சொன்னால் உங்களோட வீடு ஒரு பகுதி மூழ்கி இருக்கும், அல்லது வந்து நீங்கள் இங்கே வந்து சில இடங்களில் சமையல் அறை வந்து அதாவது கிச்சன் வந்து தனியாக ஒரு இடத்துல இருந்திருக்கும். அப்போ அந்த இடம் மட்டும் மூழ்கிச்சுதா, அதாவது பகுதி அளவில் வெள்ளத்தில் வெள்ளம் வந்ததா, இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வெள்ளம் வந்திருக்கா, அந்த விடயத்தை தான் அதில் கேட்கணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் டிக் பண்ணலாம், அல்லது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சின்ன ஒரு வேர்டில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனர்த்தம் ஏற்பட்ட திகதி. எப்போ இந்த வெள்ள பிரச்சனை உங்களுக்கு வந்தது, அந்த ஏற்பட்ட திகதி நீங்கள் உதாரணமாக மழை வந்து 4-5 நாளாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் 3வது நாள் அந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சா, 4வது நாள் ஏற்பட்டுச்சா, அது 1வது நாளே உங்களுக்கு வெள்ளம் ஏற்பட்டுடுதா, அல்லது மாவிலாறு அணை திறக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வெள்ளம் ஏற்படுதா, இதை கொஞ்சம் அந்த டேட்டை கொஞ்சம் நீங்கள் படியாக மென்ஷன் பண்ணிக்கொள்ள மிக முக்கியமானது. அடுத்தது இந்த உங்களோட அனத்துக்கான பணம் உங்களுக்கு வாரத்துக்கான வங்கி கணக்கு, உங்களோட பேங்கின் டீட்டெயில்ஸ் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுங்க. பேங்க் எந்த பேங்க், அதில் கிளை எங்கே இருக்குது, இது வந்து உங்களோட எங்கே இருக்கும்னா உங்களோட பேங்கின் பாஸ்புக்கில் இருக்கும். இது சில நேரம் வெள்ளத்தில் உங்களுக்கு அடிச்சு கொண்டு போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேங்குக்கு போனீங்கன்னா உங்களோட என்எஸ்சி டீட்டெயில்ஸை கொடுத்தா தெரிவிக்கணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து உங்களுடைய ஆன்லைனில் இருக்கிற அந்த பேங்கின் ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட விளக்கம் தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பேங்க் ஆப் எப்படி போகிறது செய்யறதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறாள் என்று சொன்னால் வீட்டு தலைவர் தலைவி வந்து சம்டைம் இந்த அனர்த்தத்தின் மூலம் துரதிர்ஷ்டவசமாக இறந்திருப்பினும் ஆகவே நீங்கள் யார் அதை இதை விண்ணப்பிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட அந்த ஏனைய இந்த வீட்டின் உரிமை, அந்த வீட்டின் உரிமை யாரோட பேரில் இருக்குது, அது காணியின் உரிமை யாரோட பேரில் இருக்குதோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும். இதெல்லாம் நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணது பிறகு இந்த ஃபார்ம் ஒர்க்கை டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட சிக்னேச்சர்ஸ், நீங்கள் விண்ணப்பதார சிக்னேச்சரையும் அதே மாதிரி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற டேட்டையும் வந்து இங்கே நீங்கள் டேட்டா எழுதி கொள்ளலாம். இதுதான் பேசிக்காக இந்த 1வது பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான பகுதிகள். அடுத்தது நாங்கள் 2வது பகுதியை பார்க்கலாம் இப்போ. ஸோ இது வந்து ஆஃபீஸின் யூஸ் தான். ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொண்டு போய் கிராம சேவையை கொடுத்தீங்கன்னா அவர் இங்கே ஃபில் பண்ணுவார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆஃபீஸர் வந்து உங்களோட ஜிஎஸ் வந்து நீங்கள் யார், உங்களுடைய பெயர், நீங்கள் குடும்ப தலைவருடைய பெயரை உறுதிப்படுத்துகின்ற ஒரு உறுதிப்படுத்தலாம் இங்கே இருக்கும். இதில் மிக முக்கியமாக இங்கே சொல்லப்பட்ட அந்த முகவரியில் நீங்கள் வசிக்கிறீங்கன்றதும் குறித்த அந்த பேரிட வெள்ள பேரிட இருக்கிற நிலச்சரிவு மண்சரிவு பேரிடருக்குள்ளே ஏற்பட்டதால் உங்களுடைய வீடு இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்குது, அல்லது வீடை வந்து மீள அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 25
25,000 ரூபாயை பெற்றுக் பரிந்துரைக்கிறேன் என்றதை அவர் உறுதிப்படுத்தணும். கட்டாயம் இந்த GS இவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி கடந்த மீட்டிங்ல எல்லாம் என்ன சொல்லிக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் மிக முக்கியமாக கிராம அலுவலருடைய பெயர் மற்றும் அவருடைய சிக்னேச்சர் வித் சீல் இருக்கணும். அதுக்கு பிறகு அனர்த்த நிவாரண சேவை உத்தியோகத்தருடைய பெயரும் அதே மாதிரி அவருடைய சிக்னேச்சர் இருக்கணும். பிறகு சமூக வலுவூட்டல் அலுவல் அதிகாரி அல்லது பொருளாதார மேம்பாட்டு அதிகாரின்ற சைன் இருக்கணும். சமர்த்தி உத்தியோகத்தர் இவையில் எல்லாருமே இதில் சைன் பண்ணணும். இதில் சிக்னேச்சர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது அடுத்த கட்டமாக உங்களோட டிஎஸ் டிவிஷனுக்குள்ளே போகும். அந்த டிஎஸ் டிவிஷனுக்கான ஃபார்மை நாங்கள் பார்க்கலாம். ஸோ டிஎஸ்டிஸனுடைய ஃபார்மை பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளாக திகதிடப்பட்ட அந்த பெயருக்கான உறுதிப்படுத்தல் டிஎஸ்ஆல் இங்கே உறுதிப்படுத்தப்படும். டிஎஸ் சிக்னேச்சர் பண்ணி சைன் பண்ணுவார். இந்த நடவடிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் இதை உங்களுக்கான ஃபண்ட் அப்ரூவல் ஆனது பிறகு உங்களுக்கான ஃபண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஆரம்பத்தில் வீடை சேதமடைந்த வீடை மீள புதுப்பிக்கிறதுக்கான ஃபார்மாகத்தான் இந்த ஃபார்ம் கருதப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் நார்மலாக இங்கே இந்த முறை இந்த அனர்த்தத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கான இழப்பீட்டு தொகை தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மும்மொழிகள்லையுமே அதுக்கான ஃபார்ம் இருக்குது. அதை நாங்கள் உங்களுடைய தாய்மொழியிலே நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ள முடியும் என்று சொல்லியும் இவ்வாறான அனர்த்தங்களுக்கான இழப்பீடுகள் சரியாக கிடைக்கப்படாத பட்சத்தில் அது உங்களுக்கு ஒழுங்காக வழங்கப்படையில் என்று சொன்னால் நீங்கள் இதுக்காக உடனடியாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணையிலும் இந்த முறை ஜனாதிபதி அதற்கான அப்ரூவலாம் வழங்கியிருக்கிற கட்டாயம் இதெல்லாம் ஒன் டைம் வழங்கணும். எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் மக்களுக்கான நிவாரணப் பணிகள் சென்றடையோம் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நிவாரணங்களை பெற்றுக்கொள்வது எந்த ஒரு தடங்களும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். இதற்காக மேல்திக விவரங்கள் எதுவும் தேவை அல்லது வழிகாட்டுதல்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஃபுல் வழிகாட்டுதல் நான் வழங்குறதுக்கு காத்திருக்கிறேன். ஆகவே இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். ஆகவே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.